வணக்கம் அண்ணே. எல்லாரும் நலமா? இப்போது நம்மால் ராமாயணத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான கதை கட்டத்திற்கு வந்துவிட்டோம். பயங்கர அதிசயங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் நிகழ்ந்த இந்த கதையில் இன்றைய நம்மை காண்பிக்கப் போவது ஒரு முக்கியமான அத்தியாயம். இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவில் நடைபெற்ற போர். அதனால் இன்று தாமதிக்காமல் கதைக்குள் செல்லலாமா? செல்வதற்கு முன் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். லக்ஷ்மணன் பர்ணசாலாவை விட்டு வெளியேறியவுடன் ராவணன் தன்னை சாது வேடத்திலிருந்து உண்மையான உருவத்தில் மாற்றிக்கொண்டு சீதையை கட்டாயமாக தன் புஷ்பக விமானத்தில் ஏற்றி ஆகாயத்தில் பறந்து சென்றான். சீதா மிகவும் கூச்சலிட்டு உதவி கேட்டு அழைத்தார். அந்த நேரத்தில் தசரத மகாராஜாவின் நெருங்கிய நண்பரான ஜடாயு என்ற பறவை கோமகன் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த போது இந்த காட்சியை கண்டான். ஒரு பெண் அலறுவது கேட்டு அது யார் என்று பார்த்தான். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போவதை அறிந்தவுடன் அவன் கோபத்தில் வெடித்து விட்டான். உடனே ராவணனை தடுத்து தைரியமாக போருக்கு தயாரானான். ஜடாயு தன் கூர்மையான நகங்களாலும் தும்பியாலும் ராவணனை தாக்கினான். கோபத்தில் ராவணன் தன் வாளை எடுத்துக்கொண்டு ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டினான். இறக்கைகள் வெட்டப்பட்ட ஜடாயு வலியில் கீழே விழுந்தான். அந்த பக்கமாக ராமனும் லக்ஷ்மணனும் பர்ணசாலாவிற்கு திரும்பி வந்தபோது சீதா காணப்படாததை பார்த்து கவலைப்பட்டார்கள். அவளை தேடி காட்டில் அதிக தூரம் பயணம் செய்தனர். இறுதியாக உயிருடன் போராடி கொண்டிருந்த ஜடாயுவை சந்தித்தனர். ராமர் ஜடாயுவை பார்த்து இது யார் செய்தது என்று கேட்டார். அப்போது ஜடாயு கூறினான், ராவணன் சீதையை கடத்திச் சென்றான். அவனை தடுக்க முயன்றேன், அதனால்தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று. சீதாவை யார் கடத்தியான் என்பதை அறிந்த ராமர் மிகுந்த துக்கத்தில் ஜடாயுவுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அவன் அந்தியஷ்டியை முடித்தார். அதன் பின் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். பயணத்தின் போது கபந்தன் என்ற பயங்கரமான ராட்சசன் எதிரே வந்தான். அவனை ராமரும் லக்ஷ்மணனும் அழித்தனர். கபந்தனுக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டது. பின்னர் கபந்தன் கூடினான், நீங்கள் ரிஷ்யமூக மலை கருகே வாழும் சுக்ரீவனிடம் உதவியை கேட்டால் சீதாவின் தகவல் கிடைக்கும் என்று கூறி மறைந்து விட்டான். பிறகு ராமரும் லக்ஷ்மணனும் சபரி என்ற பக்தையை சந்தித்தனர். சபரி அவர்களுக்கு இனிப்பான பழங்களை தந்து போசித்தாள். சுக்ரீவனின் இருப்பிடம் பற்றியும் கூறி வழிகாட்டினாள். பார்த்தீர்களா, சீதையை கடத்தும் ராவணனை தடுக்க ஜடாயு எவ்வளவு வீரமாக போராடினான் என்பதை. அப்படியானால் ஜடாயு, கபந்தன், சபரி கூறியபடி ராமர் எப்படி சுக்ரீவனை சந்திக்கிறார்? அசல் என்ன நடந்தது என்பதை அறிய அடுத்த எபிசோடை தவறாமல் பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்களில் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம்.